தீபாவளியின் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குவதில் இனிப்புகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையில் சுவையான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தீபாவளிக்காக சிறப்பு விற்பனையில் சூடு பறக்கிறது. அது பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மாடு வளர்ப்பு முக்கிய தொழிலாக நடைபெறுகிறது. இங்குள்ள பெரும்பாலான கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கறவை மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேய்த்து வளர்க்கப்படும் மாடுகள் தரும் பாலுக்கு தனிச்சுவை உண்டு என்கிறார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள். அந்த தனிச்சுவை இங்கு தயாரிக்கப்படும் பால்கோவாவிற்கு மேலும் சுவை கூட்டுகிறது என்கிறார்கள் பால்கோவா தயாரிப்பாளர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலுக்கு அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸு. இங்கே மேற்சித்தூரத்துக்கு மலைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பால் உற்பத்தி அதிகம். அதனால் இங்கே பால்கோவா தயாரிப்பு நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கு. தீபாவளி வர்றதுனால இந்த வட்டம் பால் உற்பத்தி அதிகம், பால்கோவா விற்பனை அதிகமாக நடந்துகிட்ருக்கு. நூற்றாண்டுகளை கடந்து இங்கு பால்கோவா தயாரிக்கப்படுகிறது. 10 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி 3 லிட்டராக சுருக்கி சர்க்கரை சேர்த்து இந்த பால்கோவா தயாரிக்கப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவை தீபாவளி பண்டிகைக்காக வாங்குவோர் அதிகம் என்பதால் உற்பத்தியும் அதிகம் நடப்பதாக உற்பத்தியாளர்கள் கூறுகிறார்கள். வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே தீபாவளி ஆர்டர்ஸ் எல்லாமே சென்னை, மதுரை இந்த மாதிரி இடத்துக்கு போகிற அதிகமான பால்கோவாங்கிறது அனுப்புகிறோம். கூட தயார் பண்ணி அனுப்புகிறோம். வெளியூர் அனுப்பியிருக்கோம். நாங்கள் தினசரியுமே 500 கிலோ பால்கோவா உற்பத்தி பண்ணி வெளியூர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ தீபாவளி நேரங்கனால ஒரு 1000 கிலோ வரைக்கும் நாங்கள் வெளியூர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பால்கோவா, பால் அல்வா, இனிப்பு இல்லாத பால் பேடா என 3 வகைகளில் இங்கு பால் உணவுகள் தயாரிப்பு அதிவேகமாக நடந்து வருகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்துள்ள விற்பனை பால்கோவாவிற்கு மக்களுடைய வரவேற்பை காட்டுகிறது. தித்திக்கும் இந்த தீபாவளி மக்களுக்கு மட்டுமல்ல, உற்பத்தியாளர்களுக்கும் தான். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து செந்தில்குமார்.